ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரெடிமேட் பாயாசம் தான் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு பால் இருக்குது. அந்த பால் எடுத்து நான் அடுப்பு பற்ற வச்சு அந்த பாலை நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா பாயாசம் மிக்சிங், அது வந்து ஜஸ்ட்டு 12 ருபீஸ் தான். அது நார்மல் கடையில் மளிகை கடையிலலாம் கேட்டால் கூட கிடைக்கும். ஸோ அதை நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் எனக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டேன். இன்னும் ஃபேமிலிக்கே பண்ணுற மாதிரி தான் அது பெரிய பேக் இருக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் அடுப்பில் வச்சு இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா பால் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா எனக்கு ஸ்பூன் வச்சு இது பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வச்சுருந்தேன் இல்லையா மிக்சர், அந்த மிக்சரை வந்து நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளறணும். இதில் வந்து நம்ம எதுவுமே போட தேவையில்லை. ஏலக்காவாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும், எதுவுமே தேவையில்லை. அந்த மிக்சிங்லேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்மெல்லுமே செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சேன். எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு பாயாசம் வந்துருச்சு. உண்மையிலுமே செம்ம சூடு, ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. குடிச்சு பார்த்துடலாமா? குடிச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி பயங்கர சூடாக இருந்துச்சு. உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டுமே. ஓகே, பாய், see you, டாட்டா. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.